தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இரவு பெய்த கனமழையால் 4 வீடுகள் இடிந்து சேதமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள். ஷாம், நேற்று இரவு தேனி மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக உத்தமபாளையம் தாலுகா கம்பம் பகுதியில் இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக கம்பம் பகுதியில் 4 வீடுகள் தொடர்ந்து பின்புறமான மதிலானம் இடிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்படுத்தி உள்ளது. இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு கனமழை பெய்து வந்த நிலையில் வீட்டில் யாரும் தூங்க செல்லாமல் இருந்த காரணத்தினால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக அழகு முருகன், காமாட்சி, பாண்டி ஆகியோரது வீடு வரிசையாக இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக வீட்டின் அருகில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதன் காரணமாக வீட்டின் பின்புறம் சுவர்கள் தொடர்ந்து 4 வீடுகள் பின்புற சுவர்கள் இடிந்து விழுந்து பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ளவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பு நிலையத்தில் தங்க வைத்தனர். தொடர்ந்து இன்று காலை அரசு அதிகாரிகள் வருகை தந்து வீட்டிலே பார்வையிட்டு சென்று உள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உயிர் சேதம் இல்லாதது தற்சமயம் ஒரு நல்ல ஒரு ஆபத்தான நிலையை தாண்டி உள்ளது என்றும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.